அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி கோல்னா என்ன, அந்த கோல் அடைவதற்கு சிஸ்டம் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோல், உங்களுடைய கோல் ஒரு கப்பலில் ஒரு பெரிய சீஃப் இன்ஜினியரோ இல்லை கேப்டனோ ஆகும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு அந்த கோலை அடைவதற்கான ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் உள்ளடக்கிய தான் சிஸ்டம். அப்போது அந்த சிஸ்டமில் இருக்கிறத ப்ராசஸை அந்த சிஸ்டம் உட்பட கோல் ஆட்டோமேட்டிக் அச்சீவ் ஆகிடும். அப்போது அந்த சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் போகிறதுக்கு உங்களுடைய 1% க்ரோத் ஹேபிட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது லாஸ்ட் டைம் அடியில் பார்த்துருந்தோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த சேஞ்சஸ் ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டே வரணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கோல் சக்ஸஸ் கிடைக்கும். உங்கள் கோல் நோக்கி போகலாம். கோல்ன்றது இலக்கு, அது ஃபைனல் அடைஞ்ச உடனேக்க, அது அடையிற வரைக்கும் க்யூரியாசிட்டி எல்லாம் அடைஞ்ச உடனேக்க திரும்ப அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் ஃபியூஆர் டேஸில் போயிடும். அப்போது திரும்ப அது சக்ஸஸ் ஆஃப் டிப்ரெஷன் உருவாகும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் முன்னேறி கொண்டே இருக்குனாக்கா சேஞ்சஸ் வச்சுட்டே இருக்கணும். அதேமாதிரி கோல்ஸ், ஒரு கோல் முடியுதா இன்னொரு கோல், இல்லை ஒரு 2-3 கோல் பேரலாக வச்சுக்கிட்டு ஒரு கோல் செஞ்சால் அதில் அது முடிஞ்ச இன்னொரு கோல் அப்படி கூட போகலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இலக்கு நோக்கி நீ மூவ் கொண்டே ஆகும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆர்வத்தோடு அந்த செயலை நோக்கி உந்தப்படுவீர்கள். அப்படி இந்த சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்தோம் மாலுமின்னு எடுத்தோம். அப்போ ஒரு இன்ஜினியராக மாறணும் அதில் கப்பல்னாக்கா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் +2 வரையும் படிக்கணும். +2 முடிச்சுட்டு அதுக்குரிய டிஜி ஷிப்பிங்கில் போயிட்டு மெரைன் கோர்ஸ் படிக்கணும். அதுக்கு எக்ஸாம் எழுதணும். இதெல்லாம் எழுதுனாக்கா, அந்த ப்ராசஸ்லாம் செஞ்சாக்கா அந்த ப்ராசஸை உட்படுத்தி வரையறுக்கிறது தான் சிஸ்டம். அப்போது மெரினியர் ஆகணும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருந்து செயல்படும் போது உங்கள் இலக்கு நீங்கள் சீஃப் இன்ஜினியராக ஆகணும்னு நினச்சிருக்கலாம். பட் உள்ளே போகும்போது அதில் இருக்கிற டஃப்னஸ் இதெல்லாம் வரும்போது சீஃப் இன்ஜினியருக்கு மேலே நீங்கள் ஒரு தேரினராக இருக்கலாம், இல்லை அதோட லோயல் லெவலாக இருக்கலாம், இல்லை உங்கள் கோர்ஸை சீஃப் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அங்கே படிக்கும்போது ஆர்வம் தூண்டப்பட்டு கேப்டன் சைடில் அதர் சைடில் போகலாம். எப்படி வேணால் நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த சிஸ்டத்துக்குள்ளே. அப்போது உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போகும்போது அந்த சிஸ்டம் இருக்கிற அந்த ப்ராசஸை, அந்த வழிமுறைகளை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டால் உங்கள் கோல் இன்ஜினியர் ஆடுறது பயில அது கீழே ஆகலாம், இல்லை அது மேலே கேப்டனாக ஆகலாம். அதில் உங்களுடைய தனித்துவம், உங்கள் எப்படி சேஞ்ச் ஹேபிட்டை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களோ, எப்படி அந்த செயலை நோக்கி உங்கள் தூண்டுதல், அந்த தூண்டுதலுக்கான ஆர்வம், அதுக்குரிய ரெஸ்பான்ஸ், அதுக்குரிய ரிவார்டாக தான் கோல் கிடைக்குது. அப்போது நீங்கள் எப்படி அந்த சிஸ்டம் அடாப்ட் ஆகி ஜஸ்ட்டு ஃப்ளோ ஆகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ அதில் அந்த சிஸ்டத்துக்குள்ளே எது கிடைச்சாலும் அது ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்தாக்கா உங்கள் கோலை நோக்கி நீங்கள் படிப்படியாக முன்னேற முடியும். நீங்கள் நினச்சது ஒரு சீப் கேட்டலன்னா கூட அதை கீழ்நிலை கிடைக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும், அங்கே போயிட்டீங்க, திரும்ப உங்கள் கோல் திரும்ப அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வாழ்க்கையில் நீங்கள் அடைநிலை விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது அந்த பயணம் தான் உங்களை அந்த சிஸ்டத்துக்குள்ள உட்படுத்துது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அந்த சிஸ்டம் உங்களை எப்படி வேணால் கொண்டு செல்லலாம். அப்போது அதற்காக வருத்தப்படாமல் அந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணுற மனப்பாங்கு வந்துட்டாக்கா நீங்கள் உங்கள் கோலில் நீங்கள் நினச்சி நடையிலே ஃபெயிலியர் நினச்சி நீங்கள் தோழ மாட்டீங்க. அப்போ நீங்கள் அது கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த நிலை கிடைச்சிருக்கு. இப்போது ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. ரன்னிங் ரேஸ் ஓடும்போது எல்லாருடைய கோல் ஜெயிக்கணும், நம்பர் 1 வரணும்னு சொல்லிட்டு தான். போடுற 10 பேரில் ஒருத்தன் ஜெயிப்பான், மீது 9 பேர் தோற்றுவாங்க. ஆனால் அவங்க கோல் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. அப்போ தோற்றுவங்கெல்லாம் என்ன ஐயா நம்மளுக்கு கிடைக்கணும், இல்லை நெக்ஸ்ட் டைம் 2வது வந்துருக்கும், 3வது 4வது 7வது வந்துருக்கும் அப்படின்றது நம்ம கோலில் இருந்து 7வது பொசிஷன் இருக்குது, 8வது பொசிஷன் அப்படின்ற ஒரு ஏற்றுதல் எடுத்துக்கொண்டு மனப்பாங்கோடு நெக்ஸ்ட் டைம் 7வது நிலையிலேருந்து திரும்ப ஃபஸ்ட் நிலைக்கு வரணும் அப்படின்றது கோலை செட்டை மாற்றணும். அப்படி இந்த மாற்றுதலுக்கெல்லாம் உங்கள் 1% சேஞ்சஸ் இன் லைஃப்னு இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த 1% டெய்லி பேஸில் 1% க்ரோத் வச்சுக்கலாம், இல்லை வீக்லி பேஸ் கூட வச்சுக்கலாம், இல்லை 3 days ஒன்ஸ் 1% க்ரோத் சேஞ்சஸ் இன் லைஃப், புது லைஃப் ஹேபிட்டை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு வச்சுக்கலாம். எவ்வளோக்குள்ள நீங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரல நாளடைவில் அது உங்களை சக்ஸஸ் நோக்கி வழி கொண்டு போகும் அப்படின்றது அந்த காணொளி கண்டம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.